ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பேரிச்சம்பழத்தையும் ரவையும் வச்சு தான் ஒரு டோஃபி செய்து காட்ட போகிறேன். இது நல்ல டேஸ்டான ஒரு டோஃபி, ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். இந்த டோஃபியை செய்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது, குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவையான பொருட்கள்: ரவை 300 கிராம் எடுத்திருக்கிறேன். இது வறுக்காத ரவை, இதுதான் வறுக்க போகிறேன். உங்கள் வறுக்கக்குள்ளே காட்டுறேன். சீனி 100 கிராம் எடுத்திருக்கிறேன். நான் அளவுக்கு எடுத்துக்க, உங்களுக்கு தேவைக்கேற்ப கூட வேணுமெண்டா எடுத்துக்கொள்ளலாம். வனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கிறேன். பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு 150 கிராம் போட்டாலும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். வறுத்த கச்சான் 70 கிராம் எடுத்திருக்கிறேன். அரை கப் டின் மில்க் எடுத்திருக்கிறேன். பட்டர் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். ஒரு கொஞ்சம் உப்பு, கணக்கு போட தேவையில்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு போடுறது. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்ப நான் ரவையை வறுக்கிறத காட்டுறேன். இந்த ரவையை நாம நல்ல சின்ன சின்ன ரவையா இருக்கணும், பெரிய ரவை எடுக்கக்கூடாதுக்கு. நல்ல உப்புமா செய்யற ரவை, அந்த ரவை தான் இதுக்கு தேவைப்படும். இதை லைட்டா வறுத்தெடுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். வறுக்கக்குள்ள ஒரு வாசம் கொண்டு வரும், நல்ல கொஞ்சம் நிற சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும். உரமா கருக விடக்கூடாது. இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்தி கொள்ளுங்க, ஆற விட்டு கொள்ளுங்க. அதே சட்டியை கழுவிட்டு அரை கப் டின் மில்க் எடுத்து நான் அதையும் விட்டுட்டு அதே கப் அளவுக்கு தண்ணியை நிறைய விட்டு அந்த கப்ல இருக்கிற இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு ஊத்தி கொள்ளுங்க. ஒரு 3/4 கப் தண்ணி விட்டீங்கன்னா போதும், கணக்கு தண்ணி விடக்கூடாது. நான் ஒரு 3/4 கப் தண்ணி விட்டேன். நான் அரை கப் டின் மில்க்குக்கு 3/4 கப் தண்ணி விட்டேன். நான் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நல்லா கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுண்டா போதும். அந்த நேரம் சீனியை போட்டீங்கன்னா சரி. இதுக்கு பாகுபதம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு டோஃபி செய்து போட்டிருக்கிறேன், அது தனியே ரவையில செய்து போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் வேற மாதிரி செய்து நான், இது ஒரு வேற மாதிரி. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன், பாருங்க. இப்போ சீனியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி கரையும் வரைக்கும் நல்லா அகப்பையால கிண்டி கொண்டே இருங்க. இது பெரிய வேலை இல்லை, குயிக்கா செஞ்சிடலாம். ரவையை எடுத்துறதா குயிக்கா செஞ்சிடலாம். இப்ப கொதி வந்துட்டு நல்லா. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தை போட்டு கொள்ளுங்க. நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கிறேன் நான். இந்த பேரிச்சம்பழம் இதுலயே நல்லா அவிய வேணும். நல்லா அவிஞ்சி கொஞ்சம் நல்லா கூலா வரணும், நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். அது மட்டும் நீங்க நல்லா ஹீட்டை லோவுக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க. நல்லா அகப்பையால நல்லா அப்படி செய்து விடுங்க. அப்போ நல்லா கரைஞ்சு போயிடும் பேரிச்சம்பழம் எல்லாம். 1-2 கிலோ தான் நல்லா இருக்கும் கடிக்கக்குள்ள சாப்பிட. இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். இந்த நேரம் நான் பட்டரை கொஞ்சம் ஏர்லியா போடுறேன். ஏர்லியா பிடிச்ச செய்யக்குள்ள கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோட சேர்த்து நாம கச்சானா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம். அதை முழுசா நான் உங்களுக்கு காட்டினேன். ஆனா ஒரு மிக்சியில ஒரு சுத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்றேன். இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். இல்லை உங்களுக்கு முழுசா போடுறதாலும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். அதோட உப்பையும் போட்டுக்கொள்றேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பட்டர்ல எல்லாம் நல்லா பொரிஞ்சு மிக்ஸ் ஆகி வரும். அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு டோஃபி சாப்பிடக்குள்ள. அதுக்கத்தான் நான் பட்டர் ஏர்லியா போட்டேன்னா. எல்லாத்தையும் சைட்ல வலிச்சு விட்டு கொள்ளுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு வறுத்து வச்சுக்கிற ரவையை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தது எனக்கு. நல்லா அது ரவை எல்லாம் மிக்ஸ் ஆகி பிரண்டு வரத்துக்கு அடுப்பை லோ ஹீட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஊட்டி வைக்காதீங்க அடுப்பை. எனக்கு ஹீட் கூட இருந்ததுன்னு சொன்னா கூட தான் போயிடும். அதுக்குன்னா எல்லாம் ரவையெல்லாம் அவிஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உருண்டு வரும். இந்த நேரத்துல வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு அரை மேசக்கரண்டி விட்டுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்காகி வரும் நம்ம கிண்டி கொண்டு போக்குள்ளேயே. நகப்பில் வைக்கிறெல்லாம் அப்படி வலிச்சு விட்டு கொள்ளுங்க. அப்ப எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். நல்லா அப்படி உருண்டு வரும். மிக்ஸ் ஆகி கொண்டு ஒரு 10 நிமிஷம் எடுக்கும் உங்களுக்கு. இது மட்டும்தான் உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஹார்டா இருக்கும் கிண்டுறதுக்கு, மற்றபடி ஈஸி செய்யறதுக்கு. இப்ப ரெடி ஆயிட்டுது பாருங்க. இப்படி உருண்டு வரும். இதுதான் சரியான பதம். மாதிரி உருண்டு வந்ததுன்னா சரி, சட்டியில ஒட்டாம அப்படியே உருண்டு வரும்.
இது நீங்க இந்த டொஃபியை செய்யறா பார்ட்டிகளுக்கெல்லாம் இந்த நேரம் நாங்க டெக்கரேஷனுக்காக டேபிள்ல வைப்போம். நீங்களும் இதை செய்து பார்த்து டெக்கரேஷனுக்கு வச்சிங்கன்னா வடிவா இருக்கும் பாக்குறதுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அளவு. இதுல இப்போ ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஒரு பபுள்ல மாத்தி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து 2ஆ போட போறேன். ஏண்டா ஒன்று வந்து டிஷ்யூ பேப்பர்ல சுத்த போறேன், மற்றது வந்து சும்மா கட் பண்ணி எடுக்க போறேன். நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துக்கிற வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. 2 முறையில உங்களுக்கு செய்து காட்டுறேன். ரெண்டும் நல்லா இருக்கும். பேப்பர்ல சுத்துறது வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு வைக்க நல்லா இருக்கும். இதுவும் டெக்கரேஷனுக்கு நம்ம கட் பண்ணி வைக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த பேப்பர்ல சுத்துற கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, போய் சேவ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கக்குள்ள ஈஸியா இருக்கும். இது கல்லா இருக்காது, நமக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் காய காய இறுகி வரும். இப்போதைக்கு சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு ஆற வச்சு கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ கையில கொஞ்சம் ஆயிலோ இல்லாட்டி பட்டரோ தடவிட்டு, சூடோட இருக்கும் இது. ஆனா உரமா சூடு இல்லை, ஒரு அளவுக்கு சூடு இருக்கும். ஆனா சூடும் இருந்தாலும் கொஞ்சம் கையில ஆயிலோ பட்டரோ போட்டுக்கொள்ளுங்க. இப்படி கையில உருண்டையா எடுத்துட்டு வடிவா அப்படியே அந்த நீளமான சேப்புல பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும். நான் காட்டுறேன் பாருங்க, அதே மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்க. இதனியமா ஊர்ல பார்ட்டிகள்ல செய்வாங்க அந்த நேரத்துல. இப்பவும் செய்யறாங்களோ தெரியல, நிறைய பேர் ஆர்டர் பண்ணித்தான் எடுப்பாங்க. நீங்க ஆர்டர் பண்ண தேவையில்லை, வீட்டிலேயே நீங்க செய்து கொள்ளலாம். வீட்டுல செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நீங்க பார்ட்டிகளுக்கு செய்து மேசை டேபிள்ல நீங்க டெக்கரேஷனுக்கு வச்சு கொள்ளலாம். கலர் கலர்லா பேப்பரை சுத்தி வச்சு கொள்ளலாம். இல்ல வீட்டுல யாரும் பாருன்னு சொன்னா செய்து கொடுக்கலாம். டெசர்ட் மாதிரியோ இல்ல ஒரு டேஸ்ட்டுக்கோ ஒரு ஸ்வீட் கொடுக்கணும்னாலும் செய்து கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட. இது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்ததுண்டு. இப்ப எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்ப வந்து நாம இது இந்த பேப்பர் வந்து இந்த கேக் ட்ரைக்கு போடுற பேப்பர் தான் நான் வாங்கினேன்னா. அதுல செய்யல, நம்ம ஊர்ல சொன்னா கலர் கலர்ல இருக்கும் பேப்பர், நீங்க அதுலயும் சுத்தி கொள்ளலாம். டொஃபி மாதிரி சுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நான் சுத்தக்குள்ள கொஞ்சம் டைட்டா சுத்தி கொள்ளுங்க, அப்ப பிரியாம வரும் உங்களுக்கு. நான் சுத்தி காட்டுறேன் பாருங்க. தொடர்ந்து 2-3 போடுறேன். நமது சுட சுட பிடிச்ச வடிவா கொஞ்சம் ஆற விட்டு லேட்டா நீங்க சாப்பிடலாம் எடுத்து. இது சுட சுட தான் பிடிக்க வேணும், அப்பதான் உங்களுக்கு பிடிபடும். ஆற விட்டீங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து வரும். இதை செய்து பார்த்துட்டு எனக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.